நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கிட்ட போயிட்டு நம்ம விஜய் மன்னிப்பு கேட்குறேங்க. மல்லி என்னை மன்னிச்சிரு, எல்லாருக்கும் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் என் கையால் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். வீட்டில் நடந்த ஒரு சில பிரச்சனையால் நான் அதை கொடுக்க தவறிட்டேன். அதனால தான் வெண்பா கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி நம்மளுடைய மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாருங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்னங்க, நான் என்றைக்கு பணம் பொருள்களாக ஆசைப்படுற ஆள் இல்லை, நீங்கள் கொடுக்கலனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பெருந்தன்மையான மனுஷாக மல்லி உன்னை இந்த வீட்டில் இருக்க வச்சுட்டு இருக்கு. இல்லைனா எப்பயோ இந்த வீட்டில் கொடுக்குறவங்க எல்லாரோட டார்ச்சில் நீ தாங்கிட்டு இருக்க மாட்டேன், கிளம்பி போயிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட கொடுத்த கிஃப்ட் எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது வாங்கி தரவா அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் கேட்குறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்ததே பெரிய விஷயம், நீங்கள் கொடுக்கலனாலே நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை அவருடைய மனசில் மல்லி ஒரு ஓரத்தில் வச்சுருக்காரு, ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டுறாரு. அதுக்கான காரணம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா தான். இவங்கள ஒழிச்சு காட்டினா நம்மளுடைய மாப்பிள்ளையும் நம்முடைய பொண்ணு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி அம்மா நினைக்கிறாங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி சும்மா இருப்பாளா, இந்த மல்லியை சும்மா விடக்கூடாது. விஜய் டெய்லி ஆஃபீஸ் போயிடுவோம், அதனால் இவளை வச்சு எவ்வளோ செய்யணுமோ வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி திருட்டு பள்ளியெல்லாம் கட்டினா மட்டும்தான் இந்த மல்லியை வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நம்முடைய இந்த ரஞ்சிதாவோட கேரக்டர் நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா சிங்கிச்சான் அடிக்கிறா அந்த ராஜேஸ்வரிக்கு அப்படின்றத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாருங்க. அதை இன்னும் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கிட்டாருன்னா இவளெல்லாம் அடித்து துரத்துருவாங்க. ஏன்னா அவருடைய அம்மா சித்ராவே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓடி போயிட்டா. அப்பனும் சரி அம்மாவும் சரி, இவன் மட்டும் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கா, இது மாதிரி உண்மை மட்டும் தெரிஞ்சு இவளை வீட்டை விட்டு அனுப்புனா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராஜேஸ்வரியும் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டியை ரொம்பவுமே பயங்குடுத்தி வச்சுருக்காங்க. விஜய் இல்லாதப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பா குட்டியை அடிச்சதும் கொடுமைப்படுத்துறதும் இதெல்லாம் உன் டாடா கிட்ட மட்டும் நீ சொல்லிட்டேன்னா நீ எப்படி பார்த்தாலும் வீட்டில் தான் இருப்ப. உன் டாடா பிஸ்னஸ் மீட்டிங் அது இதுன்ட்டு வெளியே போயிடுவான். அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அதனால் உன் டாடா கையில் போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, அந்த மல்லி கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டி வச்சுக்கிட்டனால நம்மளுடைய வெண்பாவுமே பார்த்திங்கன்னா எதுவுமே ஓப்பனாக நம்ம விஜய் கிட்ட சொல்கிறது இல்லைங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவோட மனசில் அவ்வளோ கவலைகள் குமிரிட்டு இருந்தாலும் சொல்ல முடியும். எதனால்னு பார்த்தீங்கன்னா டாடா கையிலையும் சொல்ல முடியல, மல்லியம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு மல்லியம்மா நம்ம இப்போ டாடா கிட்ட சொல்லிட்டாங்க, டாடா கண்டிப்பார். ஆனால் இந்த கோவத்தெல்லாம் நம்ம மேலே காட்டுறதுக்கு பதில் மல்லியம்மா மேலே காட்டிட்டா நம்மளால் தாங்க முடியாது. அவங்க மட்டும் எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்குவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வீட்டை விட்டு போகணும், பிரச்சனையில் வசமாக சிக்கி அப்படின்னு நினைக்கிற. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. Thanks for watching, guys.